நாச்சியார் திருமொழியில் தையுறத்திகள் முதல் திருமொழியில் 2வது பாசுரம் பார்க்க போகிறோம். வெள்ளை நுண் மணல் கொண்டு தெரு அணிந்து வெள்வரை பதன் முன்னம் துறை படிந்து முள்ளும் இல்லா சுள்ளி எரிமடுத்து முயன்று உன்னை நோக்கின்றேன் காமதேவா. கள்ளவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி புள்ளினை வாய்ப்பிழந்தான் என்பதோர் இலக்கினீர் புக என்னை எய்கிற்றியே. 2வது பாசத்துலேயும் காமதேவன்ட்டு தான் சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, காமதேவா, அதாவது மன்மதா, நான் நல்ல வெள்ளை மணல், நைஸ் மணல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நன்னா தெருவெல்லாம் நன்னா பண்ணி மணல் பரப்பி காலம்பரை சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே, இந்த கிழக்கில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே சீக்கிரம் குளிச்சுட்டு, அப்புறம் அந்த முள்ளெல்லாம் இல்லாமல் சுள்ளியில் எறும்பெல்லாம் இருக்குது, பூச்சிகள்லாம் அதெல்லாம் இல்லாமல் நல்ல சுள்ளியாக எடுத்து நான் உனக்காக நோன்பு இருக்கேன். நீ என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட மன்மத வில் இருக்கு இல்லையா, அதில் நன்னா பூக்களை தொடுத்து அந்த கடல் வண்ணன்னு பேர் எழுதிடும். ஏன்னா நீ யாருக்கு அனுப்பணும்னா கரெக்டாக அனுப்பணும். அது யார் தெரியுமா, அந்த பகாசுரன் ஒரு புல்லை, ஒரு பறவை அப்படி கொக்கு வடிவத்தில் வந்த பகாசுரனை கிழிச்சானே, அவங்கிட்ட போய் என்கிட்ட உள்ளதை நீ தெரிவிக்கணும் அப்படின்னு 2வது பாசத்தில் மன்மதனுக்கு தூது விடுறா.